கையல், இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்ப மானமே போயிடுமே. அம்மா 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 கையல், அம்மா நாம நாம சொன்ன வார்த்தையை நம்பி இந்த கல்யாணத்தை இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களே. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பாங்க கையல்? பொறுமையா இருமா. ஐயோ ஐயோ, நம்ம குடும்பத்தை பத்தி வெளியில வெளியில எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இப்படி இப்படி கடைசி நிமிஷத்துல அம்மா கழுத்தாளே. அம்மா 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 ப்ளீஸ்மா. எப்படி எப்படி இப்படி பண்றதுக்கு அவளுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ, இது முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாமே. எல்லாத்தையும் மறைச்சு வச்சு இப்போ இப்படி கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து இப்படி சொல்லி தொலைச்சிட்டாலே. அம்மா கையல், ஐயோ, இதனால இதனால என்னெல்லாம் பிரச்சனை வருமோ இதெல்லாம் யோசிக்கலையா அவ? கையல், அம்மா இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவ நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாளே. அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல கையல். இந்த கல்யாணம் தான் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை நிலைநாட்டி நிப்பாட்ட போகுதுன்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் எல்லாம் ஏதேதோ பிரச்சனைங்க, சங்கடங்க, மனக்கசப்போடு தானே நடந்தது. அத வச்சு ஊர்ல 1000 பேர் 1000 விதமா அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு தானே இருந்தாங்க. ஆனா ஆனந்தியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டிட்டா காமாட்சி. எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த தலகுனிவும் இல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சனே. ஆனா ஆனா இ- இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே, எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே அவ. ஐயோ, அம்மா கையல், நான் என் வாழ்க்கையில எதுலயுமே ஜெயிச்சது இல்ல கையல். எல்லாத்துலயுமே தோத்துக்கிட்டே தான் இருந்திருக்கேன். இந்த விஷயத்துலயாவது நான் ஜெயிச்சிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு ஒரு பெரிய வரனை புடிச்சு அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டிட்டா காமாட்சின்னு எல்லாரும் என்ன அண்ணாந்து பாப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாத்தையும் கெடுத்து என்ன தலகுனிய வச்சுட்டாளே. அம்மா ஐயோ. இப்ப எல்லாரும் என்ன பேசுவாங்க? புருஷன் இல்லாதவ, அதனால யாரையும் சரியா வளர்க்கல. புருஷன் இருந்திருந்தா எல்லாரும் சரியா வளர்ந்திருப்பாங்க, ஒரு கண்டிப்பு இருந்திருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இவளுக்கு ஆக்குறது அரைக்கிறது தெரியுமே தவிர பிள்ளைங்கள சரியா வளர்க்க தெரியலன்னு எல்லாரும் பேசுவாங்களே. நான் ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ எதுக்கும் கலங்காதம்மா. ஏன் கையல், அப்படி அவ மனசுல வேற ஒருத்தர் இருக்கான்னா அதையே அவ முன்னாடியே சொல்லாம இருக்கணும். சொல்ல. அத்தை, இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க அவளை தப்பா நினைச்சுப்பீங்க. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை வந்துடும் பயந்துதான் அவ நம்ம கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிருக்கா. ஐயோ, மனசுல வேற ஒருத்தர் இருக்கானா எதுக்காக அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்? அவளுக்கு நாம என்ன குறை வச்சிருக்கோம்? நாம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைக்கு என்ன குறை? நல்லா படிச்சவரு, தங்கமான பையன், நல்ல குடும்பமாச்சே. இதெல்லாம் தாண்டி அவளோட வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் வேற என்ன நல்லது இருக்க முடியும் சொல்லு? அப்படிப்பட்ட பையனை விட்டுட்டு அவளுக்கு எப்படி இன்னொருத்த மேல விருப்பம் வந்துச்சு? யார் அந்த பையன்? அப்படி யார் அவ விரும்புறா? அவ நம்ம தனா அண்ணியோட தம்பி பாலுவதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அவனதான் விரும்புற. தனத்தோட தம்பியா? என்ன சொல்ற? அந்த பையனுக்கும் நம்ம ஆனந்திக்கும் என்ன சம்பந்தம்? அவனை எப்படி இவ விரும்புனா? சொல்லு கையில், எப்படி விரும்புனா? அம்மா அத்தை, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? எல்லாத்தையும் அவளோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்காளா? இத முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாமே.
இப்போ 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 இத மீனாட்சி அம்மா கிட்ட யார் போய் சொல்லுவா? எப்படி சொல்ல முடியும்? ஐயோ, எல்லாத்துக்கும் மேல தர்மலிங்க மாமா இருக்காரே, அவர்கிட்ட இந்த விஷயத்த ஐயோ அவர் தாங்கவே மாட்டாரே. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நம்ம வரவே வேணான்னு முடிவு பண்ணிடுவாரே. அம்மா 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 பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியும். தெரியுமா? ம். ஆனா அவரு என்ன ஆனாலும் சரி, ஆனந்திய கௌஷிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு திட்டவட்டமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ, அம்மா, ஆனந்தி பாலுவ மனசுல நினைச்சிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா அம்மா. அம்மா டேய் மூர்த்தி, என்ன சொல்ற கயல்? என் தம்பி பாலுவ விரும்புறாளா? என்னால நம்பவே முடியல கயல். என் தம்பி இப்படி ஆனந்தி வாழ்க்கைக்குள்ள வந்தா ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல ஏய், கயல். என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிறா? ஏதோ திட்டம் போட்டு தான் இதை பண்ணிருக்காங்க. என்னடி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாடி, இது எல்லாமே உன் அண்ணனோட திட்டம் தான். என்ன என் குடும்பத்தையும் கேவலப்படுத்தணும்னு இந்த மதெல்லாம் பண்ணிருக்காடி அவன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் ஏங்க இப்படி எல்லாம் பண்ண போறாரு? எங்க அண்ணன் எல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பினதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? நாம இத பத்தி ஆனந்தி கிட்ட இப்பவே பேசலாம். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏய், இனிமே கேக்குறதுக்கு எதுவும் இல்லடி. உன் அண்ணனையும் உன் தம்பி நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி இவள ஏய், சும்மா இரு மூர்த்தி. நம்மள இத்தனை நேரம் நம்ப வச்சு ஏமாத்திருக்கா இவ. அவளை கண்டம் துண்டமா வெட்டி போட்டா கூட என் கோவம் அடங்க. மூர்த்தி ப்ளீஸ், நீ கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாத மூர்த்தி. என்னக்கு அப்புறம் நமக்கு மட்டும் தெரிஞ்சது இந்த மண்டபத்துல வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். ப்ளீஸ், நம்ம மானமே போயிடும் மூர்த்தி. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா என்ன சொல்ற சொல்றேன். கயல்? என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் மூர்த்தி. ஐயோ, பெரியப்பா வேற கோவமா போயிருக்காரு. அவர் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னே தெரியல. கோவப்படாம வேற என்ன பண்ணுவாரு? இந்த விஷயத்தை கேட்ட எனக்கே ஆத்திரம் வருது. அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல சம்பந்தத்தை நமக்காக பேசி முடிச்சிருக்காரு. அதுவும் ரிசப்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. இப்ப போய் அவ ஒண்ணு இல்லாதவனை காதலிக்கிறேன்னு சொல்லுவா, அதை சேர்த்து வைக்கணுமா? முடியவே முடியாது. என்ன ஆனாலும் இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. மூர்த்தி, அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. மூர்த்தி, நான் சொன்னா கேளு மூர்த்தி. மூர்த்தி, மூர்த்தி, கேளுன்றாங்க. மூர்த்தி, எதுவும் பண்ணாத, அமைதியா இரு. எல்லாரும் பாக்குறாங்க, அமைதியா இரு. வா என் மருமக பாரு. வசந்தா, ஜோடி பொறுத்து எப்படி? என்னம்மா உன் முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. சரி சரி, நான் கேட்டதுல நீ ஒண்ணு நினைச்சுக்காத. இவ கொஞ்சம் ரிசர்வ் டைப். ரொம்ப அழகா இருக்கா. நம்ம கௌஷிக்கு பொருத்தமான ஜோடிதான். உன் பையனுக்கு சாதாரண பொண்ணையா பாத்து வைப்ப? உன் புள்ளைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு இந்த ஊரையே ஒரு அலசு அலசிருப்ப. நீ சொன்ன மாதிரியே நல்ல லட்சணமான பொண்ணதான் உன் புள்ளைக்கு பாத்து வச்சிருக்க. இங்க பாரு வசந்தா, நான் ஊரெல்லாம் தேடி என் மருமகளை ஒண்ணும் கண்டுபிடிக்கவே இல்ல. அந்த ஆண்டவன் கொடுத்த வரம் பொண்ணு பாக்கணும்னு முடிவு பண்ண உடனே வரனா இல்ல இல்ல வரமா என் மருமக எனக்கு கிடைச்சிருக்கா. என் பிள்ளைக்கும் ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டா. அங்க பாத்தியா கையல்? மீனாட்சி அம்மா தான் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க. ஐயோ, அவளை தான் பொண்ணா நினைச்சு ஆனந்தி தான் வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு எவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அவங்களோட நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாமே செதஞ்சு போயிடுமே கையல். இப்படிப்பட்டவங்களை நாம எப்படி கையில் கஷ்டப்படுத்த முடியும்? சொந்த பந்தம்னு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரையும்
தான் பிள்ளையோட கல்யாணத்துக்கு வர வச்சிருக்காங்க. இப்படி இப்படி கடைசி நேரத்துல கல்யாணம் நடக்கலனா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். இத பாரு கையல், இந்த மாதிரி நல்லவங்களை கஷ்டப்படுத்தினா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அவங்க சபிச்சாங்கன்னா நம்ம குடும்பமே நில குறைஞ்சு போயிடும். என்னம்மா நான் யாருன்னு யோசிக்கிறியா? நான் உன் மாமியார் மீனாட்சிக்கு தங்கச்சி முறை, ரொம்ப நெருங்கின சொந்தம். என்னக்கா பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவம் போல, எதுவுமே பேச மாட்டேங்கிறா? ஐயோ ஆமா வசந்தா, என் மருமக எங்கிட்டயே வார்த்தைய எண்ணி எண்ணிதான் பேசுவா. கையல், அங்க பாரு, அந்த பையனோட முகத்தை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. ஐயோ ஐயோ, அவ இன்னொருத்தனை விரும்பினதுக்கு அந்த பையன் தண்டனை அனுபவிக்கணுமா? வேண்டாம், நாம எதுவும் பண்ண வேண்டாம். இந்த கல்யாணம் இப்படியே நடந்துரட்டும். ஆனந்திக்கு கௌஷிக் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஆமா, ஆனந்தி நம்மள ஏமாத்திருக்கா. ஆனா அவங்கள நாம ஏமாத்திர கூடாது. அந்த பாவத்தை மட்டும் நம்ம செஞ்சிடவே கூடாது. ஆமாக்கா. அம்மா, நீ மீனாட்சி மேடம்காகவும் கௌஷிக்காகவும் யோசிக்கிறது நியாயம் தான், அது எனக்கும் புரியுதுமா. ஆனா இவ மனசுல பாலு தான் இருக்கான்னு தெரிஞ்சும் நம்ம எப்படி கௌஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்படி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அம்மா, ஆனந்தி சந்தோஷமா இருக்க மாட்டாமா? இந்த விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் கௌஷிக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அது எப்படி அவனால ஏத்துக்க முடியும்னு மட்டும் யோசி. இதனால 2 பேரோட வாழ்க்கையும் வீணாயிடும்மா. கையல், நான் இப்ப என்ன கையில் பண்ண சொல்ற? அதுக்காக அவ விரும்பினான்றதுக்காக இவ தம்பி அவளுக்கு கட்டி வைக்க சொல்றியா? ஏங்க வேற என்ன பண்ண முடியும் மூர்த்தி? இல்ல வேற என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். அவ பண்ணது சரியோ தப்போ இப்ப அதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவ விருப்பப்பட்டவனோட சேர்த்து வச்சே ஆகணும். என்ன கையில் பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னால இதுக்கு சம்மதிக்க முடியாது. அவ விருப்பப்பட்டான்றதுக்காக அவன் யாரு என்ன ஏதுன்னு பார்க்காம கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? நாம இப்ப பார்த்து வச்சிருக்கிற கௌஷிக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. மூர்த்தி, கௌஷிக் அவரு நல்ல படிச்சவரு, நல்ல குடும்பம்னு எவ்வளவு தகுதி இருக்கு. ஆனா அவனுக்கு என்ன இருக்கு? மூர்த்தி, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல கயல், நீ எதுவும் பேசாத. என்னால ஆனந்திய இவ தம்பிக்கு கட்டி வைக்க சம்மதிக்க முடியாது. அம்மா சொல்ற மாதிரி நம்ம ஆனந்திய கௌஷிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்பதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ விருப்பப்பட்டான்றதுக்காக அவ பண்றது தப்பா இருந்தாலும் அதை அனுமதிக்க முடியாது. ஆனந்தி விருப்பத்துக்காக நம்ம எல்லாத்தையும் இழக்கவும் முடியாது, நம்ம எதையும் பகச்சுக்கவும் முடியாது. மூர்த்தி, அது ஒரு பக்கம் பெரியப்பா நம்ம குடும்பமே வேணான்னு போயிடுவாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி அம்மா குடும்பத்தை நாம அவமானப்படுத்த முடியாது. ஒரு பாவமா அறியாத அந்த பையனோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமென்ற ஒரு குற்ற உணர்ச்சியில நம்மளால நிம்மதி இருக்கவே முடியாது. கயல், நம்ம எல்லா பக்கமும் யோசிக்கணும். இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் மேல எது நடந்தாலும் ஆனந்தியை இவ தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்க மாட்டேன். என்ன மீறி அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். Balu? Balu, are you okay?
ஓகே, ஆல் ரைட். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ம். சிஸ்டர், பேஷண்ட்டை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. அப்சர்வ் பண்ணி எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? டாக்டர், என் தம்பி இப்ப எப்படி இருக்கான் டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. கடவுளே. டாக்டர், என் பிள்ளைய நான் பார்க்கணும். போய் பாருங்க. ஆனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், அக்கா வாங்க வா. டேய் பாலு, பாலு எப்படி இருக்கு? ஏன்டா இப்படி பண்ண? அவசரப்பட்டியடா. நான் சொல்றத புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியடா. ஏன்டா இப்படி பண்ண? நான் உன்னை இந்த நிலைமையிலடா பார்க்கணும். உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என் உசிரே போன மாதிரி ஆயிடுச்சுடா. ஏன்டா விபரீத முடிவெல்லாம் எடுக்கிற? எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த பொண்ணுக்காக உயிரியை விடணும்னு நினைச்சிட்டியேடா. உனக்காக தானே நான் உசுரோட இருக்கேன். என்ன பத்தி நீ யோசிக்கவே இல்லையாடா? மா மா என்ன மன்னிச்சிருமா. அழாதம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உங்க அண்ணன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்டா. நீ ஆனந்திய விரும்புறத ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏன்பா, உனக்கு லவ் பண்றதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏய், நீ சுமாரி எந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க? ஐயோ, இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? நான் யாருக்காகடா யோசிப்பேன்?